தூய கன்னி மரியாவின் மாசற்ற இதயம். காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். பேறு பெற்ற கன்னி மரியாவை வணங்கும் வேளையில் வாருங்கள், ஆண்டவரை நோக்கி நாம் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிப்போம். பேறு பெற்ற கன்னி மரியாவை வணங்கும் வேளையில் வாருங்கள், ஆண்டவரை நோக்கி நாம் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிப்போம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பேறு பெற்ற கன்னி மரியாவை வணங்கும் வேளையில் வாருங்கள், ஆண்டவரை நோக்கி நாம் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிப்போம். பேறு பெற்ற கன்னி மரியாவை வணங்கும் வேளையில் வாருங்கள், ஆண்டவரை நோக்கி நாம் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிப்போம். பாசுரம். மாண்பு மிகுந்த மாதரசி, விண்மீன் அனைத்தினும் உயர்ந்தவளே, உம்மை படைத்த இறைவனுக்கே உம் உடல் அமுதம் ஊட்டினீரே. துயர் தரும் ஏவாள் தொலைத்தவற்றை உயர் உம் மகனால் மீட்டு விட்டீர். அயர்வுடன் அழுதுன்னை அணுகி வந்தோம். தயவுடன் வான்வழி காட்டிடுவீர். மன்னரின் மன்றத்துள் யாம் நுழைய மண்ணிடும் ஒளிநிறை வாயில் நீரே. கன்னிவும் வழிவரும் வாழ்வுதனை இன்னிசை பாடுவர் மீட்படைந்தோர். பொன்னால் மணியால் புண்ணியத்தால் உம்மை உடுத்திய உம் மகனோடு உன்னத தந்தையும் ஆவியாரும் என்றும் மாட்சியும் புகழும் பெருக. ஆமேன். மரியா, நீ பேறு பெற்றவர். உம்மிடமிருந்தே உலகின் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திருமுன்னை இப்போது மாட்சியில் நீ அக்களிக்கிறீர். எங்களுக்காக உம் மகனிடம் பரிந்து பேசும். மரியா, நீர் பேறு பெற்றவர். உம்மிடமிருந்தே உலகின் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திருமுன்னே இப்போது மாட்சியில் நீர் அக்களிக்கிறீர். எங்களுக்காக உம் மகனிடம் பரிந்து பேசும். கடவுளை, நீரே என் இறைவன், உண்மையை நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறு உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சிமிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். இரா விழிப்புகளில் உம்மை பற்றிய ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீ துணையாய் இருக்கின்றீர். உம் ரெக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மரியா, நீ பேறு பெற்றவர். உம்மிடமிருந்தே உலகின் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திருமுன்னை இப்போது மாட்சியில் நீ அக்களிக்கிறீர். எங்களுக்காக உம் மகனிடம் பரிந்து பேசும். மரியா, நீர் பேறு பெற்றவர். உம்மிடமிருந்தே உலகின் மீட்பு வந்தது. ஆண்டவரின் திருமுன்னே இப்போது மாட்சியில் நீர் அக்களிக்கிறீர். எங்களுக்காக உம் மகனிடம் பரிந்து பேசும். எருசலேமின் மாட்சி நீரே, இஸ்ரேலின் மகிழ்வும் நீரே, எம் இனத்தவரின் உன்னத மேன்மையும் நீரே. எருசலேமின் மாட்சி நீரே, இஸ்ரேலின் மகிழ்வும் நீரே, எம் இனத்தவரின் உன்னத மேன்மையும் நீரே. ஆண்டவரின் அனைத்து செயல்களில் நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து, என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவளைகளே பனிமலையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே மூடுபனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரவேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா அசரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர்வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக, என்றென்றும் நீர் பாடல் பெறவும் ஆட்சி அடையவும் தகுதியுள்ளவர். எருசலேமின் மாட்சி நீரே, இஸ்ரேலின் மகிழ்வும் நீரே, எம் இனத்தவரின் உன்னத மேன்மையும் நீரே. எருசலேமின் மாட்சி நீரே, இஸ்ரேலின் மகிழ்வும் நீரே, எம் இனத்தவரின் உன்னத மேன்மையும் நீரே. மீட்பராகிய கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் பேறு பெற்ற கன்னிமரியா, நீ என்றென்றும் அகமகிழ்வீர். மீட்பராகிய கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் பேறு பெற்ற கன்னிமரியா, நீர் என்றென்றும் அகமகிழ்வீர். புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள், அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேல் மகிழ்வாராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனை மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழை சேர்த்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளை சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறைப்புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்கள் இனங்களுக்கு தண்டனை திருப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிலிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன் குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மீட்பராக கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் பேறு பெற்ற கன்னிமரியா, நீ என்றென்றும் அகமகிழ்வீர். மீட்பராகிய கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் பேறு பெற்ற கன்னிமரியா, நீர் என்றென்றும் அகமகிழ்வீர். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளின் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியா பிறக்கும் முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். மரியா பிறக்கும் முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். தம் சொந்த உறைவிடத்திலேயே ஆண்டவர் அவரை குடியிருக்க செய்தார். மரியா பிறக்கும் முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. மரியா பிறக்கும் முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். முதல் வாசகம்.
யோபு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் இவ்வாறு யோபிடம் பேசின பிறகு தேமானியனான எலிப்பாசை பார்த்து கூறியது: உன் மீதும் உன் இரு நண்பர்கள் மீதும் எனக்கு சினம் பற்றி எரிகிறது. ஏனெனில் என் ஊழியன் யோபு போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை. ஆகவே இப்பொழுது 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என் ஊழியன் யோபிடம் செல்லுங்கள். உங்களுக்காக எரிபலியை ஒப்புக்கொடுங்கள். என் ஊழியன் யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அவன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன். என் ஊழியன் யோபு போன்று என்னை பற்றி சரியாக பேசாத உங்கள் மடமைக்கு ஏற்றவாறு செய்யாது விடுவேன். அவ்வாறே தேமானியனான எலிப்பாசும் சூகாவியனான பில்தாதும் நாமானியனான சோப்பாரும் சென்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டவாறே செய்தார்கள். ஆண்டவரும் யோபின் இறைஞ்சுதலை ஏற்றார். யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களையெல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுக்கு இருந்தனவற்றை எல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். பின்னர் அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அவரை முன்பு தெரிந்திருந்த அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரது இல்லத்தில் அவரோடு விருந்துண்டனர். ஆண்டவர் அவருக்கு வரச்செய்த தீமை அனைத்திற்காகவும் ஆறுதல் கூறி அவரை தேற்றினர். ஒவ்வொருவரும் அவருக்கு வெள்ளியும் பொன் மோதிரமும் வழங்கினர். யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமா என்றும் 2வது மகளுக்கு கெட்டிசியா என்றும் 3வது மகளுக்கு கெரேன் அப்புக்கு என்றும் பெயரிட்டார். யோபின் புதல்வியரைப் போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன்பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டுகளித்தார். இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 2ஆம் வாசகம். இவை அனைத்தையும் மரியாள் தன் உள்ளத்தில் சிந்தித்து வந்தாள். ஆயரான புனித லாரன்ஸ் ஜஸ்டினியன் ஆற்றிய பிரசங்கம். வாசிப்பது, செவிமடுப்பது, கவனிப்பதன் வழியாக மரியாள் தான் அறிந்தவற்றையெல்லாம் தியானிக்கையில் விசுவாசத்தில் வளர்ந்து புண்ணியங்களில் அதிகரித்து ஞானத்தால் இன்னும் ஒளியூட்டப் பெற்று பிறரன்பு என்னும் நெருப்பினால் இன்னும் அதிகமாக பற்றி எரிந்தாள். வானக மறைப்பொருட்கள் அவளுக்கு திறக்கப்பட்டன. மகிழ்ச்சியினால் அவள் நிரப்ப பெற்றாள். ஆவியினால் அவள் கனித்தர கூடியவளாக மாறினாள். இறைவனை நோக்கி வழிநடத்த பெற்றாள். பூமியில் உள்ளவரை பாதுகாப்பாக கண்காணிக்க பெற்றாள். இறைவனின் அருள் பாதாள படுகொலியினின்று ஒருவரை உயர்ந்த உச்சிக்கும் இன்னும் அதிக மனிதத்திற்கும் உருமாற்ற இயலும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆவியானவர் குடிகொண்டு வழி நடத்தியதால் இறை வார்த்தையின் வல்லமைக்கு ஒவ்வொரு விதத்திலும் திறந்து கொடுப்பவளாக எப்பொழுதும் இருந்த கன்னியின் மனம் முழுமையாக எத்துணை பேறு பெற்றது. அவள் தனது சொந்த புலன்களாலோ சொந்த விருப்பத்தாலோ வழி நடத்த பெறவில்லை. இவ்வாறு அவளுக்கு இருந்த ஞானம் அவளது விசுவாசத்திற்கு அளித்ததை வெளிப்படையாக அவளது உடலால் அவள் நிறைவேற்றினாள். திருச்சபையில் தனக்கென ஒரு இல்லத்தை உருவாக்கிய இறை ஞானம் சட்டத்தை பாதுகாப்பதற்கும் மனதை தூய்மைப்படுத்துவதற்கும் தாழ்ச்சியில் உதாரணம் காட்டுவதற்கும் ஒரு ஆன்மீக பலியை அளிப்பதற்கும் மிகவும் பேறு பெற்ற மரியாளின் பரிந்துரையை பயன்படுத்துவது பொருத்தமானதே. ஓ பிரமாணிக்கமுள்ள ஆன்மாவே, அவளை பின்பற்று. உன் இதயத்தின் உட்பகுதிக்குள் ஆழமாக சென்று ஆன்மீகமாக தூய்மைப்படுத்தப்பட்டு உன்னுடைய பாவங்களை
தூய்மைப்படுத்துவாயாக. நாம் செய்வதனைத்திலும் செயல்களை அல்லாமல் நம் நல்ல விருப்பத்திற்கே இறைவன் அதிக மதிப்பளிக்கின்றார். ஆகவே தியான வாழ்க்கையில் இறைவனுக்கு நம்மை அளிக்கின்றோமோ அல்லது நற்செயல்களால் நமது அயலானின் தேவைக்கு ஊழியம் செய்கின்றோமோ, கிறிஸ்துவின் அன்பு நம்மை தூண்டுவதால் இவற்றை நிறைவேற்றுகின்றோம். ஆன்மீக தூய்மைப்படுத்துதலுக்கு தகுந்த காணிக்கை மனிதன் செய்த கோவிலில் நிறைவேற்றுவதில்லை, மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இலவசமாக நுழையும் இதயத்தின் உட்பகுதிகளுக்குள் நிறைவேறுகின்றது. ஆயரான புனித லாரன்ஸ் ஜஸ்டினியன் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையே அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். உயிருள்ள கடவுளை நினைத்து என் மனமும் உள்ளமும் அக்களித்து பாடுகின்றன. உயிர் உள்ள கடவுளை நினைத்து என் மனமும் உள்ளமும் அக்களித்து பாடுகின்றன. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதிற்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகலின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தை, நீ உன்னத கடவுளின் இரவாக்கின எனப்படுவார், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். உயிர் உள்ள கடவுளை நினைத்து என் மனமும் உள்ளமும் அக்களித்து பாடுகின்றன. உயிர் உள்ள கடவுளை நினைத்து என் மனமும் உள்ளமும் அக்களித்து பாடுகின்றன. மன்றாட்டுகள். கன்னி மரியாவின் வழியாக பிறக்க திருவுளமான நம் மீட்பரின் பெருமையை நாம் பறைசாற்றுவோமாக. நம் வேண்டுதல்களை அவர் கேட்டருள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். கன்னி மரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. உலகிற்கு விடுதலை அளிப்பவரே, உம்முடைய மீட்கும் வல்லமையினால் உம் அன்னை மரியாவை பாவக்கரை ஒவ்வொன்றிலிருந்தும் பாதுகாத்தீர். எங்கள் உள்ளங்களில் மறைந்து கிடக்கின்ற தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கன்னி மரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. எங்கள் மீட்பராம் கிறிஸ்துவை, கன்னி மரியாவை உமது திருமுன்னிலையில் தூயகமாகவும் தூய ஆவியின் கோவிலாகவும் ஏற்படுத்தினீர். எங்கள் மனதிலும் உள்ளத்திலும் உடலிலும் உம்முடைய தூய ஆவியை தாங்குபவர்களாக எங்களை மாற்றியருளும். கன்னி மரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக.
என்றுமுள்ள வார்த்தையை சிறந்த பங்கை தெரிந்து கொள்ள உம் அன்னை மரியாவுக்கு கற்பித்தீரே. அவளது முன்மாதிரிகையை நாங்கள் பின்பற்றி நிலை வாழ்வளிக்கும் உணவுக்காக ஆவல் கொள்வோமாக. கன்னி மரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. அரசர்க்கெல்லாம் அரசரே, உடலோடும் ஆன்மாவோடும் உம்மோடு முழுமையாக இருக்கும்படி மரியாவை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டீர். விண்ணகத்தை சார்ந்தவற்றையே நாங்கள் நாடவும் எங்கள் வாழ்வு உம்மில் ஊன்றி இருக்கவும் செய்வீராக. கன்னி மரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் அரசரே, மரியாவை என்றென்றைக்கும் அரசியாக ஆட்சி செலுத்த உமது வலப்பக்கத்தில் அமர்த்தினீர். உமது மாட்சியில் பங்கு பெறும் மகிழ்ச்சியை எங்களுக்கு அளித்தருளும். கன்னி மரியா எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. பேரன்பு மிக்க எம் தந்தையாம் கடவுளை, தூய்மை மிக்க கன்னி மரியாவின் உள்ளத்தில் தூய ஆவியாருக்கு ஏற்றதோர் இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீர். எங்கள் அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் உமது மாட்சிக்கு ஏற்ற ஆலயமாக வாழ செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.